சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கவே என்ன அழகா இருக்குப்பா, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படியே வெள்ளிய உருக்கி ஊத்துற மாதிரி இருக்கு பாத்தீங்களாங்க? என்ன மணாலினா சும்மையா? இதெல்லாம் நான் டிவில போன்ல தான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்கும்போது இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தோணுது. யாழினி, உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது. யாழினி அங்க பாரு, சூப்பர். எல்லாரும் பாரு பனிக்கட்டியில வச்சு விளையாடிட்டு இருக்கத. நம்ம மட்டும் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். எல்லாரையும் கூட்டு வரலையேன்னு ஒரு பக்கம் எனக்கு வருத்தமா இருக்கு. நானே கூப்பிடாமல இருந்தேன், எல்லாத்தையும் டிக்கெட் வேற போட்டாச்சு, போட்டு கேன்சல் பண்ணிருக்கேன். வரமாட்டேன்ட்டாங்களா, என்ன செய்ய? அடுத்த தடவை நம்ம காசுலாம் நிறைய சேர்த்து எல்லாரையும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுங்க. எங்க அப்பா அத்தை அப்புறம் புஷ்பாத்தா வீட்ல எல்லாரையும், அப்புறம் சின்ன பொண்ணக்கா வீட்ல, அப்புறம் நாலுமணி அக்கா வீட்ல, சிம்ரன் அக்கா வீட்ல, நம்ம தெருல எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. அப்பதான் ஜாலியா இருக்கும். அதுவும் சரிதான், இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியா போறது ஒரு பக்கம் ஜாலியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? போட்டோ எல்லாம் அனுப்புவோம் எல்லாருக்கும், அப்பதான் ஆசை வரும், ஐயோ நம்மளுக்கு மணாலிக்கு போனோம் இல்லையேன்னு. சரி அடுத்த வருஷம் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு எல்லாரும் உண்டியல காசு சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. லேடிஸை பொறுத்தவரை காலையில எந்திரிச்சமா வீட்டு வேலை பார்த்தமா, பிள்ளைங்களை பார்த்தமா, புருஷனை பார்த்தமா, அந்த வேலை செஞ்சமா இந்த வேலை செஞ்சமான்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. லேடிஸ் எங்கேயாவது டூர் போலாம் அப்படின்னு நினைச்சா கூட, ஏன் இவ்வளவு தூரம் வேண்டாம், பக்கத்துல இடங்களுக்கு சுத்தி பார்க்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள பாத்துக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால எங்கேயுமே போக முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு எத்தனை பேர் கிடக்காங்க தெரியுமா? வேலைன்னு யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு கொஞ்சம் நாட்களை ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு நாள் இல்ல பக்கத்துல 2 நாள் ஏதாவது டூர் போனா தானே மனசு ரிலாக்ஸ் ஆகும். கரெக்டா சொன்னீங்க. அடுத்த ஓட்டம் ஓடுறதுக்கு அது கொஞ்சம் பூஸ்ட் மாதிரி இருக்கும். உண்டியல் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா காசுனா கூட சேர்த்து வச்சு எங்கேயாவது பக்கத்துல போயிட்டு வரலாங்க. உண்மையிலே அந்த மாதிரி யோசிக்கணும். பொம்பளைங்க மட்டும் யோசிச்ச போறாது, வீட்டுல இருக்க ஆம்பளைங்களும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். உண்மைதாமா, சில வீட்டுல புருஷமார் புரிஞ்சுக்கிடுவாங்க, சில வீட்டுல இவளுக்கு வேற வேலை இல்ல, அங்க போனோமா எங்க வேணுமா அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி நினைக்கப்படாது. ஆம்பளைங்களும் பொம்பளைங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு எங்கேயாவது ஒரு நாள் ரிலாக்ஸா கூட்டு போவோம். டெய்லி வீட்டுல தானே செய்து சாப்பிட்டு கிடக்காங்க, அன்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டல்ல ரிலாக்ஸா சாப்பாடுலாம் வாங்கி எடுத்து கொடுப்போம். அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி இன்னொரு இடத்துக்கு போவோம். சூப்பரா இருக்கு. ஸ்னோ எப்படி விழுதுன்னு பாருங்க. எங்க உட்கார்ந்துட்டீங்க? எனக்கு குளிர்னாலே கை காலம் அப்படி விடவிடன்றோம், பல்லு வேற டக்குன்னு ஆடிட்டே இருக்கு. அதான் பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அப்படி இல்ல, இந்த மாதிரி குளிரா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸ்னோலாம் விழுது பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. இதெல்லாம் எங்க பார்க்க போறேன்னு அதான் பார்த்த உடனே எனக்கு கையை ஓடல காலு ஓடல அப்படியே நின்று ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிதான், நீ ஊர் கிளம்பணும், ஞாபகம் இருக்கா? ஊருக்கு போவதுக்கே மனசு இல்லைங்க. பேசாம இங்கே வீடு எடுத்து தங்கிடலாம் போல ஆசையா இருக்கு. வேலை அங்க இருக்கு, அங்க வேலை பார்த்தாதான் அந்த காசை வச்சு இங்க செலவு பண்ணலாம். சும்மா இங்க இருந்துட்டு இருந்தோம், செலவு பண்ண என்ன செய்ய, நோட்டு தான் அடிக்கணும் பரவு. எல்லாமே அழகா இருக்குங்க. ஆனா நம்ம ஊர் சாப்பாடு தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னதான் விதவிதமாட்டு கலர் கலரா நம்ம புது புது சாப்பாடா சாப்பிட்டாலும் நம்ம ஊரு கஞ்சிக்கு ஈடாகுமா? ஒரு சட்டி நிறைய கஞ்சி, அதுல கொஞ்சம் தயிர், அதுல 2-3 உள்ளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்படியே சைட்ல ஒண்ணுல மாங்காய் ஊறுகா, ஒண்ணுல மோர் மிளகா பொரிச்சது அப்படியே வச்சு கஞ்சி குடிச்சோன்னு வச்சுக்கியாம். இப்ப சொல்லும் போதே எனக்கு நாக்கு ஊறுது. சரியான சாப்பாடு ரமணா இருப்பிய போல இருக்கு. நீ வேற சாப்பாடுற மண்ணு கிண்டலா பண்ணுத. எந்த ஊர் போனாலும் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. நம்ம வீட்டுக்கு போய் நல்ல நிம்மதியாட்டு அந்த கஞ்சி குடிச்சாதான் அப்படியே ஏதோ உசுறு வந்த மாதிரி இருக்கும். அதுவும் சரிதான். எல்லாத்தையும் ரூம்ல போய் பேக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அந்தால ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான்.
எங்க கூட சேர்ந்து டீ குடிச்சிட்டு நல்லாதானே இருந்தோம். மாப்பிள மாப்பிள மாப்பு எப்ப வரும்? என்ன மாப்பிள கேக்கிய? என்னது எப்ப வரும்? மச்சான் எப்ப வரும்னு கேட்கல சொல்லுங்க. அதுக்கு ஒரு கிட்ட மனசுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போல இருக்கு. என்னத்த போட்டு கேட்டிட்டு இருக்காரு. எது எப்ப வருங்காரு? ஏதோ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுருக்கீங்களாங்க? இல்ல நீ உனக்காவது தெரியுமானே எப்ப வரும்னு? அசப்பனே உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பனே வரும் அது? அது எப்ப வரும்னு உனக்கு தெரியாதானே? ஆத்தா மாறே, பாட்டி மாறே, பெரியப்பா மாறே, சித்தப்பா மாறே, மாமா மாறே, மச்சா மாறே, எக்கா மாறே, தங்கச்சி மாறே, உங்களை 2 கையெடுத்து கும்பிடுதே. யாருக்காவது தெரிஞ்ச சீக்கிரம் சொல்லுங்க. அது எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும்னு சொல்லுங்க. தங்கச்சி நீ மாசமா இருக்க இந்த நேரத்துலயா மாப்பிளைக்கு இந்த மாதிரி மண்டை குழம்பணும்? நான் என்ன நினைக்கேன்னா வெயில் அதிகமாயிட்டல, அத மண்டை சூடாகி குழம்பிட்டு போல இருக்கே. நான் என்ன செய்வேன் யாது செய்வேன் ஒண்ணும் புரியலையே. கையும் காலும் பறக்குதே. கடவுளே அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தோம்னா அவர் கரெக்ட்டா பேசுவாரு. என்னமா சொல்லுத? ஒரு நிமிஷம் உனக்கு இப்ப எல்லாம் புரியும். மாமா கொஞ்சம் ரூமுக்குள்ள வாங்க. அங்கே நான் வரமாட்டேன் வரமாட்டேன். இல்ல மாமா ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க. கைய விடு, என் கைய விடு. கைய விட்டுறே. என்னன்னு சொல்லுங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சு மண்டைய குழப்பிட்டு இருக்கீங்க. ஆமா எது எப்ப வரும்னு கேட்டிட்டு இருக்கீங்க. பதில சொல்லுங்க. சொல்லிருந்தேன் மே 4ஆம் தேதி. எப்ப வரும் யாராவது எனக்கு சொல்லுங்களேன். அச்சா அப்பல ஜனவரி 1ஆம் தேதி நேத்து பிறந்த மாதிரி இருந்து அதுக்குள்ள 4 மாசம் குட்டிக்காரன் அடிச்சு 5ஆவது மாசம் சடக்குன்னு வந்துட்டு. ஆனா என்ன இந்த மே 4ஆம் தேதி வரதுக்குள்ள செவ்வாய் இழுக்கு. வருமா வருமா வராதா வருமா வராதான்னு ஒரே இழுவ. ஆசைப்பண்ணே ரொம்ப யோசிக்க போல இருக்க. 4ஆம் தேதி எப்ப வரும்னு நானும் அங்க உருண்டு பக்கம் இங்க உருண்டு பக்கம் இங்க சாடி பாக்க அங்க சாடி பாக்க வரமாட்டேங்க வரவே மாட்டேங்க. ஆமாப்பா எப்படியோ இழுத்து பிடிச்சி 2ஆம் தேதி வந்துட்டு. ஆனா ஊடையில ஒரே ஒரு ஒத்த நாள் இருக்கு. அந்த நாள் போவதுக்குள்ள நம்ம உசுறு வேறும் போல இருக்க. என்னடா செல்லம்? எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கு போல நினைச்சேன். மே 4ஆம் தேதி எப்ப வரும்னு ஒரு மாதிரி வருது. உறக்க வர மாட்டேங்குது. இருந்தா இருக்க முடியல, படுத்தா படுக்க முடியல. என்ன செய்ய ஏது செய்யன்னு மண்டை குழம்பி இருக்க போல நினைச்சேன். ஆனா உங்களுக்கு அப்படிதான் இருக்கு போல இருக்கு. இப்பதான்டா மாமனுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படி இல்ல நம்ம மட்டும்தான் கிறுக்கா லூசா பைத்தியம் முத்தி போய் ஒரு மாதிரி மண்டை கலந்து தெரியுதோன்னு நினைச்சேன். மே 4ஆம் தேதி எப்போ வரும்னு இப்பதானே புரியுது. என்ன போலதான் எல்லாரும் சுத்துவாங்கன்னு. அங்க பத்தியா முன்ன பின்ன எல்லாரும் வாயை பொழுது நிக்கத பார்த்தாலே புரியுது. எல்லாரும் அறவிட்டா சுத்திட்டு இருந்தோம். என்ன போதும் ஏதாவது போதும்னு ஒரு கருத்து கணிப்புன்னு ஒண்ணு போட்டானே பாப்போம். இந்த பாக்குறதுக்காண்டி நானும் மத்தியானம் ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டு தலைதறிக்க ஓடி இருந்தேன். டிவி முன்னே உட்காந்தாச்சு 5 மணிக்கு. எப்போ போடுவான்னு கடைசியில போட்டானே ஒரு போடு. இருக்கிறதுல தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கருத்து கணிப்பு விட்டான் பாரு, அதுதான் ஹைலைட்டே. அதுல இருந்து ஆரம்பிச்சு கூட கொஞ்சம் மண்டகணும். ஏற்கனவே அறவிட்டா சுத்திட்டு இருந்தவன்லாம் இப்போ முக்கா வெட்டா முழு வெட்டா சுத்திட்டு இருக்கான். சரி தங்கச்சி நானும் என்ன வயதுன்னு பயந்து சாடி எடுத்து வாடி இருந்தோம். சரி போயிட்டு வரணும் மாமக்கா. டீ குடிச்சாச்சுமா ஏற்கனவே. எல்லாரும் ஒரு ரவுண்ட் குடிச்சிட்டு தானே வந்தோம். சரி போயிட்டு வரலாம் தங்கச்சி. பாவி மக்கா எல்லாருக்கும் போன் அடிச்சு கூப்பிட்டியா நீ? சரி அதுவும் சரிதான். வேலை பார்க்க போறப்பா ஏகப்பட்ட துணி எடுத்து துவைப்போம். அது சரிதான். சின்ன பொண்ணு பாட்டிட்ட கேட்ட தெரியுமா? அடி நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா நல்லா இருக்கேன். பாட்டி வெயிலா இருக்குல்ல அதான் ஒரு மாதிரி பேச உங்களுக்கு அசதியா இருக்கும் போல. அடி மீனாவும் அவங்க அம்மா எங்கே கடைக்கு எதுவும் போயிருக்கவள வெளியில பூட்டு தொங்குது. மீனாவும் அவங்க அம்மையும் ராத்திரி விடுறாமானம்மா வீட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாவம்மா. கடவுளே என்ன பாட்டி இப்படி பெரிய குண்டை தூக்கி போடுதிய? என்ன சொல்லனே எனக்கு தெரியலம்மா. அழாதீங்க பாட்டி. என்ன நடந்து அது நடந்துன்னு சொல்லுங்க பாட்டி. சரிம்மா வெளியில நின்னு நினைச்சிக்க எனக்கு பேச வெப்பராளமா தான் வரும். கண்ணுல கண்ணீர் வராம இருக்காது. என்னால முடியலம்மா. வெளியில நின்னா 4 பேர் பாப்பாவோ என்ன எதுன்னு அப்புறம் கேப்பாவம்மா. வா எங்க வீட்டுக்கு போவோம். பாட்டி உங்க மொமையா இருப்பாங்கல்ல. இன்னைக்கு சனிக்கிழமைனாலும் மத்தியானம் வரதான் எப்பவுமே ஆபீஸ் போவான்.
இன்னைக்கு 7 மணி வரை வேலை இருக்குமா, அதனால நான் 7-8 மணிக்கான தான் வருவேன்னு சொல்லியிருக்காமா. வீட்டுல ஒருத்தர் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். வாங்கம்மா 2 பேரும். அங்க நல்லபடி பாட்டி வீட்டுக்கு போவோம். அம்மா ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு எல்லாம் நடக்கு. என்ன பண்ணே வசந்தி, இப்ப வாங்கம்மா, உட்காருங்கம்மா. என்ன சின்ன பண்ணு, பாட்டி உட்காருங்கன்னு சொல்லுது, நீ உட்காரமா பாத்துட்டு இருக்க. இவ வேற மூஞ்ச வச்சுட்டு ஒரு மாதிரி முறைக்கால. இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? உட்கார்ந்து இருக்கப்படாதோ? நான் எப்பவுமே பெரிய ஆள் சொன்னா உடனே மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆளு. ஆனா இவ இருக்கால, உட்காருஞ்சனா நிப்பா, நில்லுஞ்சனா உட்காருவா. யாம நின்னுட்டு இருக்க, வசந்தி உட்கார்ந்துட்டால, நீனு உட்காருமா. அப்பதானே என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். சிலுபுதனும் பார்த்தா காத்துதான் வருது, காத்து புசு புசுன்னு. இவ வேற கல்லூரி மிங்க மாதிரி நின்னுட்டு இருக்கால, உட்கார மாட்டேங்கல. என்ன ஐடியா போட்டிருக்கால தெரியலையே, நம்மகிட்ட சொல்லவும் மாட்டேங்க. நான் வேற உட்காருங்கன்னு சொன்னா சடக்கு புடக்குன்னு உட்கார்ந்தாச்சு. இது பண்ணு, பாட்டி பெரிய ஆளு, சொன்ன உடனே கேட்கணும். உட்காரு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, வாரேன். பாட்டி எங்க போறீங்க? ஆளுக்கு ஒரு கப்பு காப்பி கொண்டாரம்மா. இங்க வேண்டாம் பாட்டி, என்ன நடந்துன்னு பாட்டி சொல்லுங்க பாட்டி. பாரு, உனக்கு வேண்டாம்னா சும்மா இரி. அதுக்கு எதுக்கு ஊடையில சாடுற? ஆளுமுடி, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? விருந்துக்கா வந்திருக்கோம். விருந்துக்கு வந்திருக்கோமோ இல்ல மருந்துக்கு வந்திருக்கோமோ, ஏதோ ஒண்ணு வந்திருக்கோம்ல. ஒரு கப் காப்பி பாட்டி ஏல குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மாதிரி வருது எனக்கு பாத்துக்க. அவனுக்கு சீரழிவுதான். பாரு, பேசாம இரி. என்னத்தையா குடிட்டு வரட்டு. எதையா அவனை குடிச்சாதான் எனக்கு பேசுறதுக்கு வாடும். அவரை பாட்டிட்டு வேண்டான்னு வேற சொல்லிட்டேனே. அவ்வளவுதானே, விடு, நான் பாத்துக்கிட்டேன். 4 மணி இருக்க, நம்ம சீரியஸா பேசணும்னு நினைச்சா இது காமெடியெல்லாம் ஆக்கிரும் போல இருக்கு கதைய. வசந்தி, உனக்கு கொஞ்சோண்டு காப்பி கொண்டுட்டமாக்கா. ஐயோ பாட்டி சொல்ல கேட்கவும் மாட்டேங்கல, வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. சரி பரவாயில்ல, சரி ஒரு 1/2 கிளாஸ் போல கொண்டாங்களாம். சரிம்மா. நல்லபடி, எதுக்கு வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு சின்ன பண்ணி, ஞாபகம் இல்லாமல இருக்கு. ஆனா இங்க என்னடா அந்த பிள்ளையை காணலையா? அவங்க அம்மா வேற இந்த பிள்ளையை கூட்டிட்டு எங்க போனாவளோ நினைச்சு மண்டை உருட்டிட்டு இருக்கேன். காப்பியை கொண்டாங்க, அதை கொண்டாங்க, இதை கொண்டாங்கன்னு. இப்படி தப்பா நினைச்சுக்கிடாத. எனக்கெல்லாம் ஏதாவது குடிச்சாதான் ஏதாவது மண்டையே ஓடுமதுக்க. அவங்க ராத்திரியோட ராமானமா வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. எங்க போனாங்க, யாது போனாங்கன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓட்டம் வந்தல. இப்ப கோவப்பட மாட்டேனே. ஏன் தெரியுமா, நடக்குதுதான் நடக்கும். இன்னார் தலையில இன்னாருன்னு எழுதி வச்சிருக்க மதுக்க. ஒருவேளை இந்த பையனுக்கு அந்த பிள்ளை கிட்டதுக்கு யோகம் இல்லையே என்னவோ. யாருகண்டா உங்களை போய் கூட்டிட்டு வந்த மாதிரி என்ன எதால அடிக்கன்னு தெரியல. எதுக்குமே நான் அசர மாட்டேன். வேற பேசாம இரி, மண்டையை விட்டு குழப்பிட்டு கிடக்காத. எங்க போனாலும் எப்படி இருக்காவளோ, யாது ஆனாவளான்னு. நடக்காதென்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். அந்த மாதிரிதான் இந்த கதையும். பாட்டு படிக்க நேரமா நாலு முடி. சும்மா இரியம்மா, எதையுமே ஈஸியா எடுத்துக்கோ. டேக் இட் ஈஸி பாலிசி, அதான் நம்ம பாலிசி. பாட்டி வருதுன்னு நினைக்க, பாட்டு படிச்சீங்க கோமட்ல குத்தி போடுவேன். ஐயோ ஐயோ, 2 கப் காப்பி எனக்கு தான். அடியோ, நீங்க ரொம்ப நல்ல பாட்டி. எங்க வீட்டுல நான் எப்பவுமே 2 கப் காப்பி தான் குடிப்பேன். அதே மாதிரி 2 கப் காப்பி எனக்கு கொண்டு வந்திருக்கேல, ரொம்ப நன்றி பாட்டி. ஐயே, அதுவும் அப்படியா? எனக்கு தெரியாதுமா. நான் அப்படி நினைச்சு கொண்டு வரல பாத்துக்க. எனக்கு எப்படி தெரியும் நீ 2 கப் காப்பி உங்க வீட்டுல குடிப்பேன்னு? நான் உனக்கு ஒரு கப் காப்பியும் சின்ன பொண்ணுக்கு ஒரு கப் காப்பியும் கொண்டு வந்தேன். ஒரு கப் காப்பி எடுத்துக்கமா. ஐயா பாட்டி வேண்டான்னு சொன்னோம்ல. இருக்கட்டுமா, நான் சின்ன கப்புல தான் கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்ல எல்லாம் நீங்க பெரிய பெரிய கப்பு வச்சிருப்பீங்க. நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ உன் மாமியார் குடுத்துச்சு. என்ன பெரிய கப்பு, அந்த கப்புல ஒரு கப்பு நிறைய காப்பி தந்துச்சு. உங்க மாமியார் சொல்லுச்சு, நாங்க எங்க வீட்ல எல்லாரும் அப்படிதான் குடிப்போன்னு. சின்ன கப்பு தாமா, கொஞ்சோண்டு குடி. என்னம்மா, கூட ஒரு கப்பு காப்பி கொண்டுட்டமா? ஐயே பாட்டி, எதுவும் நினைச்சுக்கிடாதிய. நான் ஒரு கப்பு காப்பி தான் குடிப்பேன், சும்மா விளாட்டுக்கு சொன்னேன். பாட்டி நீங்க குடிக்கலையா? எனக்கெல்லாம் 3:30 மணி ஆனவனே சாயந்தரம் போல காப்பி குடிக்கணும். இல்லன்னா ஒரு மாதிரி மண்ட கணக்க மாதிரி இருக்கும். அந்த பதிவுல பழக்கமாயிட்டுமா, அந்தளவுதான் பார்த்தேன். சரி, ஒரு கப்பு காப்பியை போட்டு குடிப்போம். ஒரு மாதிரி சீனமா வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு கப்பு பால் எடுத்து காப்பியை போட்டு கொஞ்சம் முன்னாலதான் குடிச்சு போட்டு அங்கே உட்கார்ந்துருந்தேன். நீங்களும் வந்திய. 2 பேர் குடிங்கம்மா. அடியோ, என்ன நடந்துச்சு? யார் திடுத்து பண்ணி இப்படி 2 பேரும் வீட்டை காலி பண்ணி போயிட்டாவோ? எங்களுக்கு கேட்ட உடனே மனசுலாம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்ன பண்ணானே தெரியல. ஏன் இப்படி இந்த அக்கா பண்ணாவன் தான் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. எப்பவும் போலதாமா, நல்ல பேசி எடுத்து வாங்கி இருந்தா. ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியலமா. விடிய காலம்பரை எந்திரிச்சு பாக்கேன், பூட்டு தொங்குது. நானும் என்னடா யாது, காலம்பரை எங்க போனா, ஒரு நாளும் ஒரு இடம் போக மாட்டாள, அப்படியே வேலைக்கு போனாலும் பிள்ளை வீட்டுல இருப்பாள அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு தான் அங்க மாதிரி போனேன். அங்க நின்று யோசிக்கிறத பாத்துட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை ஒண்ணுமா உன்னே மாதிரி அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, பாட்டியோ என்ன இப்படி பாத்துட்டு இருக்கியா, பூட்டு கிடக்குன்னா? இந்த ஆமாமக்கா, என்னாச்சு, இந்த பிள்ளையை காணல, அம்மையும் காணலையே அப்படின்னு. இங்கேயும் ஊருக்கு இங்கேயும் போயிருக்கலாமா, என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லலையே, ஒன்றை எதுவும் சொன்னாலா அப்படின்னு. அட்டியோ 3 மணி காணு, எங்க வீட்டு மாடு சத்தம் போடுறதா என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்காண்டி நான் பொறவசலுக்கு வந்தேன். அப்பதான் ஒரு குட்டியான வந்துருந்தா மறந்துச்சு. என்னடா நம்ம தெரியல யாரு குட்டியான வந்து நிக்கி அப்படின்னு எட்டி பார்த்தேன் எங்க வீட்டு பொறவசலோட. அதுக்கப்புறம் பாக்கேன் வீட்டுல இருக்க சாமான் சட்டி போட்டி எல்லாத்தையும் மீனாவும் அவங்க அம்மையும் அள்ளி போட்டுட்டு அந்தால கிளம்ப போனாங்க. அந்தால எனக்கு ஒன்னும் வாடல பாட்டியா. என்னாச்சு திடுதுப்புன்னு இப்படி அம்மையும் மோளும் என் வீட காலி பண்ணி போறாவா அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். போய் நேர்ல கேட்கலனாலும் எனக்கு எதுக்கு வம்பு, என் புருஷனே ஒரு ஆட்டக்காரரு, சண்டை கண்டு போடுவாரு, எதுக்கிட்டு இந்த நேரத்துக்கு அங்க போற அப்படின்னு கேட்டுவாருன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டு அங்கனே நின்று பரவசலே பாத்துட்டே இருந்தேன்.
பாட்டியா அந்த மீனா பிள்ளைக்கு போவதுக்கு இஷ்டமே இல்லைன்னு நினைக்கேன். ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டு எம்மா போவாண்டாமா அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கிளவிட்டு இருக்கு. ஆனா அவங்க அம்மா இது காதலே வாங்கின மாதிரி தெரியல. கையை பிடிச்சி கரகரன்னு இழுத்துட்டு வாட்டி போவோம் நேராயிட்டு விடியமனா ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்தி கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமா பாட்டியா அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் உங்களுக்கு எதுவும் தெரியலையே பாட்டியோ அப்படின்னு சொல்லிச்சுமா. எனக்கு காலம் வரை இடி விழுந்தாப்புல இருந்துச்சு. என்ன சொல்ல ஏது சொல்லன்னு ஒண்ணு புரியலம்மா. சரி வருத்தப்படாதீங்க பாட்டியோ. எங்கட போயிருப்பாங்க, ரொம்ப தூரம் ஒண்ணு போயிருக்க மாட்டாவ. இங்க ஏதாவது வீடு பார்த்து இருப்பாங்களா இருக்கும். பாட்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, பிள்ளைக்கு வேற கல்யாண வயசு வந்தாச்சு, சரி கல்யாணம் எடுக்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்காவோ. இந்த வீட்டுக்கு சரிப்படாத பத்தியெல்லாம் ஓலை குடிசை வீடு, வசதி வாய்ப்புகளும் குறைவு. 4 பேர் கல்யாணம் வச்சோம்னா வருவோவோ போவோவோ, தங்குதுக்கெல்லாம் வசதி இல்ல பத்தியெல்லாம். அதான் பக்கத்துல நல்ல கொஞ்சம் வசதி ஏட்டு மட்டுவோ போட்ட வீடு ஏதாவது பாத்துருப்பாவளா இருக்கும். அதான் அங்க குடி போயிடலாம்னு சொல்லிட்டு ஜாமா செட்டெல்லாம் அங்க தூக்கிட்டு போயிருப்பாவளா இருக்கும். சின்ன பொண்ணு அப்படி இருக்காது. வாயை வச்சு சும்மா இருங்க. சின்ன பொண்ணு நான் என்ன சொல்லுதம்னா, ஈர வெங்காயத்தையும் சொல்லண்டா, வாயை மூடிட்டு பேசாம இருங்க. அதாவது உளர்னியா குத்தி ஒன்னும் வளர மாட்டேன் போ. அப்படின்னா ஒரு வாரத்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்லாமா. இப்படி ராத்திரியோட ரமணமா பிள்ளையும் கூட்டிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம போனமாமா. ஒரு தாயா பிள்ளைய பழகி இருக்கமாண்ணா. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எல்லாருக்கும் தெரியுங்களாமா, என் மவனுக்கு மீனாவை கேட்டேன் ஆசைப்பட்டு. அவ கடைசியில விருப்பம் இல்ல, என் சொந்தக்கார பையலுக்கு தான் கட்டி விடுக்க போறேன்னு சொல்லி சொன்னா. அந்தால சரி தாய்க்காரி விருப்பம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு நானும் அந்தால விட்டுட்டேம்மா. ஆனா இப்படி அவன் செய்வான்னு நான் மனசுக்குள்ள நினைக்க கூட இல்லம்மா. அதை நினைச்சாதான் ஒரே குழப்பமா இருக்கு. சிம்மதான் போன் அடிக்கா, எதுக்குன்னு தெரியலையே. ஹலோ 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 சிம்ம, டவர் கிடைக்காதுமா. வெளியில போய் பேசினாதான் கேட்க மாத்துக்க. இந்த நாலு முடி பேபாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, சின்ன பொண்ணு நீ வெளியில போய் பேசிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எதையும் பாட்டிட்டு சொல்ல மாட்டேன்னு. அதானே அந்த பையன் இருக்கட்டும். பாட்டியா பாட்டியா உங்களை நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு பாட்டியா. ஏ பாவி மக்கா, இது சுப்புலட்சுமி புருஷம்ல. இடி சுப்புலட்சுமி புருஷன் ஒரு பின்னால ஒரு பிள்ளை வச்சு கூட்டிட்டு வராமட்டி. ஒரு மாதிரி ஒரு சைஸா மாடலா இருக்கு. இது யார்ட்டி இந்த பிள்ளை? ஏமா உன்ன போலதானே நானும் திருன்னு முடிச்சிட்டு இருக்கேன், யாருன்னு தெரியலன்னு. அம்மா சுப்புலட்சுமியை காவப்பாரு, வாயை பழந்துட்டு ஒரு மாதிரி ஆடி போய் இருக்கா. அவளுக்கே விஷயம் தெரியாது போல இருக்கு. என்ன பெரிய நங்க விழுந்த மாதிரி இருக்கா பாத்தியா? ஆமா மக்கா பாத்தம்டி, இதுல ஏதோ விவகாரம் இருக்கு போல இருக்குடி. மா இத நீ குடி. எப்போ உனக்கு சர்பத்து? ஒரு நிமிஷம் நில்லு. சர்பத்தை நைஸா அடிச்சுட்டேன். இப்பதான்டி என் புள்ள நிரூபிச்சிருக்க. சொத்து விலைக்கு மோவன நீரா. ஏமா நம்ம கடையில சாமான வாங்கிட்டு துட்டு கொடுக்காம எப்படி டிமிக்கி கொடுத்தா, இவளுக்கு சர்பத்து கொடுக்கவா அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை டக்குன்னு பறிச்சுட்டேன். இப்ப வா போவோம், என்னாச்சுன்னு பாப்போம். கடவுளே இது என்ன அநியாயம், என்ன கைதெல்லாம் என்ன நடக்குங்கன்னு எனக்கு ஒண்ணுமே பிடிபடலையேக்கா. உனக்கு சோதனைக்கு மேல சோதனை எல்லாம் வருது. யாருக்கா அந்த புள்ள தெரியலையம்மா, எனக்கு தெரியலையே. படுவாவி பய பாத்தியா, பைக்ல வையாரமா யாரையா கூட்டிட்டு வந்து இறங்குதாரு. நான் சொல்லுறேன் தப்பா நினைச்சுக்கிட்டாதக்கா, நீ சரியில்லக்கா. கொசும் இல்லக்கா, கொசு அடிக்க எவ்வளவு நேரக்கா ஆகும். நீ ஒரு அடி அடிச்சாலே இந்த மனசை தாங்க மாட்டாரு. ஆனாலும் அவருக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியாக்கா. எல்லாம் நீ கொடுக்க இடம்க்கா. ஆனா இருந்தோம்னா இதுக்கு முன்னாடி அடிச்சு நொறுக்கி இருப்பேன். கொசுவாது மண்ணாங்கட்டியாவது. ஆனாலும் உன் புருஷனுக்கு இவ்வளவு தைரியம் ஆகாதுக்கா. எப்படி பத்தியாக்கா கூட்டிட்டு வராரு, நடு தெருல கொண்டு வந்து நிக்காரு பாரு. நான் அன்னைக்கே ஊருக்கு போய் சேர்ந்துருக்கணும். நான் போவது என் தப்புதான். அன்னைக்கே வாரியாட்டினாரு. நான் வரமாட்டேன், போய் பானதை பாத்துக்கிடுவோம் அப்படின்னே. இப்படி ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வருவாருன்னு என் கண்ணுல கூட நினைக்கலையே. ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு போய் நிக்க. அந்த மாதிரி எல்லாரும் தெரியல, எல்லாரும் பாக்காவல. எல்லாரும் எந்த கேப்பாவல சுப்புலட்சுமி அது யாரு உன் புருஷன் கூட்டது பிள்ளைன்னு கேட்டாரு. நான் என் மூஞ்சை எங்க கொண்டு வைப்பேன்? ஏக்கா எதுக்குக்கா பயப்படுற? அவரை எப்படி இந்த தைரியமா வந்து நிக்கும் போது நீ எதுக்கு பயந்து அழுதுட்டு இருக்க? பயப்படலாமா? 4 பேர் 4 கேள்வி காப்பாவல நறுக்குன்னு அதுக்கெல்லாம் பயந்து போய் நின்னுட்டு இருக்கேன். கூறிவிட்ட மனசே வீட்டுல யாருக்கு மாறா பேசுவாரு. இப்ப நடுத்தரில் வச்சு நான் ஏதாவது கேட்க போய் யாருக்கு மாறா பேசிட்டாருன்னு அசிங்கப்பட்டு போயது நிக்கிறது நான் தானம்மா. பிறந்த ஊர்ல இப்படி ஒரு அசிங்கம் எனக்கு தேவையா? அதான் வாயை மூடி நின்னுட்டு இருக்கேன். என்ன செய்ய அதை செய்யன்னு இப்படி பயப்படக்கூடாதுக்கா. நான் இருக்கேக்கா உனக்கு. நான் என்ன ஏதுன்னு போய் கேட்கேன். இந்த நீலாம்பரி சொன்னா கேளு. அது என்ன அப்படி கேட்க ஆளுல நினைச்சிட்டு இருக்கா? எங்க அக்காவுக்கு நான் இருக்கேன். நீலாம்பரி நான் பாத்துக்கிறதே. அப்படி நீலாம்பரி சுப்புலட்சுமி போயிருக்கலாம்ல. அதான் அவர் 2வது கல்யாணம் முடிச்சு தைரியமா கூட்டு வந்திருப்பாரா இருக்கும். எனக்கு அப்படிதான் தோணுது. இல்லன்னு இவ்வளவு தைரியமா மனசை கூட்டு வர மாட்டார்ல. என்ன நடக்க போதான்னு பாக்கக்குள்ள ஓடிட்டாலும் இவரு 2 பேரும் கடையை வேற திறந்து வச்சிருக்கமே. பூட்டுனா என் அம்மாவை வந்து கொண்டு விடுவாள. வியாபாரம் கெட்டு போச்சுன்னு சரி இங்க இருந்தே பாப்போம் என்ன ஏதுன்னு. இறங்குமா கீழே. மாமா ஹவுஸ் வந்துட்டா. வீட்டு வாசல் முன்ன கொண்டு இறக்கி விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த பைப் லைன் போடுறதுக்காண்டி வாசல் முன்ன தோண்டி எடுத்து போட்டு குண்டு குழியுமா ஆக்கி போட்டிருக்கானுங்க. அதுல பைக்கை விட்டோம்னா அவ்வளவுதான். நானும் கீழே விழுந்து உன்னையும் கீழே தரிச்சிருவேன். நான் விழுந்தா பரவாயில்ல, ஆனா நீ கீழே விழுந்தா என் மனசு தாங்காதுமா. பாவி மக்கா,
அக்கா அந்த அளவுக்கு போயாச்சா? நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதக்கா. உன் புருஷன் போற போக்கு சரியில்லைக்கா. என்ன வார்த்தை சொல்லுதாரு பாத்தியா? அடவளே, என் மண்டல கள்ளத்துக்கு போட்டுட்டாரு நீலாம்பரி. அக்கா இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். போய் முன்ன நில்லு. 4 கேள்வி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேளு. இன்னைக்கு கேட்க கேள்வியில 2 என்ன ஆகுதான்னு மட்டும் பாரு. யார் அந்த ஆண்டி? ஆண்டியா? போட்டாலே ஒரு போடு. என்னது மாமாவா? ஆனா என் புருஷனை மாமான்னு கூப்பிட்டது கிடையாது, அத்தானும் கூப்பிட்டது கிடையாது. குசு குசுன்னு கூட்டு பழக்கம். டெங்கு குசு மலேரியா குசுன்னு. இவ மாமா மாமாங்க இவள பிடிச்சவா. எங்க இருந்தா வந்திருக்கான்னு நினைக்கேன். அவ துணியும் அவளும் அவ தலையும் உதரவால போட்டுக்கிட்டு நல்ல டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு உட்கார்ந்திருக்கா. என்னடா கேட்டீங்க? அந்த ஆண்டி யாருன்னா? மாமா அந்த ஆண்டி யாருன்னே எனக்கு தெரியாது. ஆத்தி இறங்கம்மா. இந்த குதிரை வால்ல என்ன வாசடிக்கம்மா. இந்த ஃபாரின்ல உள்ள ஷாம்பு கப்பு பட்டிருப்பாப்புல இருக்கு. அத வாசனை கும்முன்னு தூக்குது. வாங்க மாம்ஸ் போலாம். நீ சுப்பு உன் சுவாலி முடிஞ்சினோட. உம்மா சொல்லக்கூடாது. சுவாடி பார்த்து சூப்பரா தான் இருக்கு. அடியே யாருடி நீ? இப்ப போனாரே டெங்கு கொசு, ஸ்வீட் டெங்கு கொசு. அந்த ஸ்வீட் டெங்கு கொசோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான். அத்தியாட்டி நான் ஸ்வீட் டெங்கு கோசுமா கேட்டேல்ல. இனி எல்லாமே அவதான் எனக்கு. நான் வரேன்டா, வரேன். ஆளை பார்த்து எடை போடாத. டெங்கு கொசு என்னெல்லாம் செய்யன்னு பொறுத்திருந்து பாரு. இதுதான் முதல் ஸ்டெப். உனக்கு விழுந்த முதல் அடி. சுப்பலட்சுமி குப்பலட்சுமி அப்படியே ஆள் அசந்துட்டா. சூப்பர். எனக்கு தரக்கூடிய பணத்துக்கு டிமிக்கி கொடுத்தல. உன் புருஷன் உனக்கே டிமிக்கி கொடுத்துட்டாரு. இக்கா இந்த குதிரை வாழதக்கா இவ்வளவுக்கு காரணம் உன் புருஷன் அப்பாவிக்கா. பாவம். அப்புறம் நீ மனுஷனை எப்படி எல்லாம் மைக்கி வச்சிருக்க பத்தியாக்கா? எப்படி உன் புருஷனை கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போறா பத்தியாக்கா? ஆட்டு கழுத்துல மாலையை போட்டு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டு போறா. பார்க்கா ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ நினைச்சு பார்க்கவே சிரிப்பு சிரிப்பு வருது. அம்மா வயிறு வலிக்கம்மா. சூப்பர். அப்ப நம்ம சுப்பலட்சுமிக்கு ஏக்கா இப்ப என்னக்க செய்ய போற? என்ன நடக்குன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு நீலாம்பரி. என்ன நடக்கும்? ஒன்னால ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அந்த குதிரை வாழை நிம்மதான் ஆட்டமே இருக்கு. சூப்பர் ஆட்டம். அந்த டெங்கு கொசு, குதிரை வாழை, சுப்பலட்சுமி அக்கா 3 பேருக்கும் என்ன நடக்குன்னு பாப்ப பொறுத்து இருந்து. சூப்பர். நல்ல ஜாலியா டைம் போகும். எடி சின்ன பொண்ணு, நான் அக்கா பேசுறேன் டி. எடி போன விஷயம் என்னடி ஆச்சு? இக்கோ நீ எங்க இருக்க? சிம்மு நானும் சிம்மு வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கேன் பாத்துக்க. இக்கோ நான் ஒண்ணு நினைச்சு வந்தேன். இங்க எதிர்ப்பதமாலக்கா நடந்துட்டு இருக்கு. ராத்திரியோட ரமானமா மீனாவும் அவங்க அம்மையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஏதோ இந்த குட்டியானல அள்ளி போட்டுட்டு பொருளெல்லாம் வீட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாக்கா. பாவி மக்கள் என்னடி சொல்லுது? ரசமா சொல்லுது. இதே அநியாயமா இருக்கு. மீனா விட்டு வாசல்ல பெரிய பூட்டு தொங்குச்சுக்கா. நான் அந்தல அப்பவே சந்தேகப்பட்டேன். அதுக்குள்ள உங்க அத்தையும் வந்துட்டாவோ. அந்தால நான் என்ன ஏதுன்னு கேட்டோன்னு இப்படி சொன்னாங்க. ராத்திரி ரமணமா இடி காலி பண்ணி போயிட்டாவுமா. சரி எங்க வீட்டுக்கு வாங்க, என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துச்சு. அந்தால வந்து உட்காரவும் பேச ஆரம்பிச்ச உடனே நீ போன் அடிச்சிட்ட. இக்க நீ ஒன்னும் பதட்டப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேற எங்க போயிருப்பாங்க. இன்னொடி பக்கத்துல ஏதாவது ஊர்ல தான் வீடு மாத்திருப்பாங்க. அது கண்டுபிடிச்சிடலாங்க. வேற ஏட்டி மூச்சு விட்டுறாதானே. சிம்மியும் உனக்கு தவிர இந்த விஷயம் யாரையாருக்கும் தெரியண்டா. ஆமா வெள்ளைமை கிளவிக்கெல்லாம் தெரிஞ்ச அவ்வளவுதான். ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிதான். சரிடி. அப்ப என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுட்டு சீக்கிரம் வந்து வீட்டுக்கு சேருடி. நீ யாராவதுல உனக்கு வீட்டுல வேலை கிடக்கும். 4 மணியாக்கா வீட்டுக்குள்ள உட்காந்து பாட்டிட்டு பேசிட்டு இருக்கு. சரிக்கா நான் வைக்கேன். 4 மணியை தனியா விட்டு வந்தாலே அவ்வளவுதான். விவகாரத்தை எழுத்துரும். சரிக்கா சரி வைக்கேன். பாட்டியா பாட்டியா உங்களை நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு பாட்டியா. இப்படி அப்புறாணி பாட்டியா இருக்கேல. என்னமா சொல்லுத? அட்டியோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. உன் தான் பேசிட்டு இருக்கா. எப்படி வர்றதுக்கு 5 நிமிஷமாவது ஆகும். பாட்டியா உங்க மேல கக்கறில ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கேன். என்னமா சொல்லுமா பாட்டியா. உங்க மோவே இருக்கார்ல, உங்க மோவே. ஆமாமா என் மோவே. அவனுக்கு மீனாவை பொண்ணு கட்டிய அந்த விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா மாட்டேன்னு சொல்லிட்டாவோ. வேற சொந்தக்கார பையனுக்கு கட்டி கொடுக்க போறேன்னு. ஆமாம்மா நானும் அந்தால என் அம்மாவன்ட்ட சொல்லல இந்த விஷயத்த. பொண்ணு கட்ட விஷயத்த அவன் நினைச்சு சங்கடப்படுவான் பத்தியம்மா. அவர் குடுக்கலன்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சாலும் சங்கடப்படுவான். இதுக்கு மனசுக்குள்ள சங்கடப்பட்டுட்டு அவனையும் வருத்தப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலாமா அவன்ட்ட. ஐயோ கடவுளே, எப்படி வெள்ள மனசோட இருக்கிய, எப்படி அப்புறாணியா இருக்கல. ஆனா உங்க மொவே இருக்கல, உங்க மொவே அந்த மீனா சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருந்தால, அங்க நேர்ல போய் என்னமா சொல்லுத? நேர்ல போனானா? ஐயோ அந்த கதையை ஏன் கேக்கீங்க? நாங்களும் அந்த நேரத்துல அங்கதான் போயிருந்தோம். சூப்பர் மார்க்கெட்ல பொருள் வாங்கிருக்கு. என்னமா சொல்லுத? உங்க மொவே டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ பொருள் தேடுற மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல தேடிட்டு இருந்தாரு. நாங்களும் என்னடா ஏதோ பொருள் வாங்க வந்திருக்காரு போலுக்குன்னு நாங்க எங்க புகழ நின்னுட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து அந்த மீனா பிள்ளை அங்கல வேலை பார்க்கு. அங்க வந்தோடனே ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. பாக்கணும்
என்னமா சொல்லுத? அவன் வாயை கூட திறக்க மாட்டானே. நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி இல்ல விஷயம். இதுக்கே வாயை பிளந்தா எப்படி நீ இருக்கு? என்னமா வசந்தி சொல்லுத? அந்த பிள்ளையும் என்ன சார் வேணும் உங்களுக்கு, ஏதாவது பொருள்கள் வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. என்ன பொருள் வேணும் ஏதுன்னு. அந்த உங்க அம்மாவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுதேன் அப்படியே ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டாரு. அம்மாவே அப்படியேப்பட்ட ஆள் கிடையாதம்மா, நீ வேற யாரையாவது பாத்துருப்ப. ஐயே பாட்டி அழாதிய, ஏன் 2 கண்ணால பார்த்தேன். வேணா சின்ன பொண்ணுட்டு கேட்டு பாருங்க, அவளுதான் என் கூட வந்திருந்தா. நாங்க 2 இருந்தாலும் பார்த்தோம். கடவுளே, அந்த பிள்ளைக்கு மனசுல என்ன இருந்துச்சு தெரியல. என்ன சொல்ல யாது சொல்லன்னு சொல்லிட்டு தெரியாம புரியாம விக்கவா கக்கவான்னு அப்படி நின்னுட்டு இருந்துச்சு சிலையாட்டு. அந்த நேரம் பார்த்துதான் அங்களை எதிர்பார்க்கல மீனா கம்ம திடுதுப்புல வந்து நின்னா. எல்லாத்தையும் கேட்டுட்டா போல இருக்கு. அந்த அளவு கோபத்துல வந்து நின்னா. இன்னும் உடனே ஒண்ணு சொல்ல முடியல உங்க மூவனுக்கு. அந்தாலே வாட்டி போவோன்னு சொல்லி கரகரந்த பிள்ளையை இழுத்துட்டு கோபத்துல அந்தால பேசிட்டு போயிட்டாங்க. இனி வேலையும் பார்க்கணும், ஒரு மண்ணாங்கட்டி பார்க்கண்டா. நீ வேலை சொல்லியில பார்த்த லட்சணம் போதும் வாட்டி அப்படி சொல்லி இழுத்துட்டு வந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்து யாது நடந்துன்னு தெரியாது. அதனால நானும் சின்ன பண்ணுவோம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வீட்டுல வச்சு ஒரு பிளான போட்டோம். சரி பாவம் அந்த பையனும் ஆசைப்படுதான், அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை, எப்படியா பேசி எடுத்து கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படின்னு என்ன ஏதுன்னு மீனாக்கா மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி காய்கறி கடைக்கு வர மாதிரி பிளான போட்டுட்டு அப்படி நேரம் மீனா வீட்டுக்கு வந்தோம். இங்க வந்து பார்த்ததுன்னு தெரியுது மீனா அவங்க அம்மையும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு. பாட்டி தும்பப்பூ மாதிரி உங்க மனசை பார்த்த உடனே எனக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி சொல்ல யாது சொல்லன்னு வந்துச்சு. வாயில கடப்படான்னு சொல்லதுக்கு வெளியில வந்துச்சு. ஆனாலும் வார்த்தையை வெளியே வரப்படாதுன்னு சின்ன பொண்ணு அங்கிருந்து சைகை காட்டிட்டா. அதான் சொல்லாம அடக்கி வச்சுட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் அடக்க முடியாம அடக்கி வச்சிருந்தேன். கடைசி நல்ல வேலை ஒரு போன் வந்துச்சு. அந்த அவ வெளியே போனாலா, அதான் என் மனசுல இருக்க பாரத்தையெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீர்த்துட்டேன். இப்பதான் என் மனசே லேசாச்சு பாட்டி. பாவி நாலு முடி. என்ன பத்தி நான் பெருசா ஒரு மாதிரி பெருமை பீத்துதேன்னு நினைக்காதீங்க பாட்டி. என் மனசு இழந்த மனசு பத்துடுங்க. எல்லாரும் அப்படிதான் எங்க தெருல சொல்லுவா, எட்டி உனக்கு இழந்த மனசு 4 மணின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பாட்டி எனக்கு இழந்த மனசு. உடனே எது வந்தாலும் என் மனசுல கிடைக்கவே செய்யாது. உடனே என் மனசுல இருக்கலாம் வாய் வழியா வந்து டப்பு டிப்புன்னு பாட்டு உடச்சிடும் பத்துடுங்க. அந்த மாதிரிதான் பாட்டி என் மனசுல இருக்கலாம் உங்ககிட்ட கொட்டி தீக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொட்டிட்டேன். எல்லாருப்பே பாட்டி சின்ன பொண்ணுகிட்ட மட்டும் மூச்சு விட்டுறாதியா நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி. அவ்வளவுதான் எனக்கு இன்னைக்கு வேக்காடு வச்சு போடுவா. எம்மா இப்பதான் என் மனசுல கிடக்கதெல்லாம் வாயில கிடக்கதெல்லாம் வெளியே வந்த பிறகுதான் என் மனசே ஃப்ரீ ஆச்சு. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல சம்மருக்காக நிறைய காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம். சொந்தங்களே, ரைட் சைடு கார்னர்ல ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, அதை தொட்டாலே போதும் நேர ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல போய் நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே எல்லாரும் லைக் பண்ணுங்க. மாஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே. பாய்.